டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் எம்எட் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறவங்களுக்கான சர்க்குலர் இது. எம்எட் டிகிரி எக்ஸாமினேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் 2 பேருக்குமே ஜூலை 2026 வைவா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்வயம் எக்ஸாம்ன்றது ஒன்று இருக்குது. ஸ்வயம் எக்ஸாம் வந்து இன்டர்னல் தியரி பேப்பராக எழுதலாம். ஸ்வயம் எக்ஸாம் எழுத முடியாததுனால நீங்கள் வந்து தியரி பேப்பர் ஒன்று எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த தியரி பேப்பர் எவ்வளோ மார்க்ஸுக்கு எழுதுறது, அதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் இருக்குது, என்றைக்கு எக்ஸாமு அப்படிங்கிற டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சட்டப்படி நிறைவேற்றப்பட்டது இந்த டேட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. With reference to the above, it is informed to the MED coordinator university. ஸோ இதை வந்து MED கோஆர்டினேட்டருக்கு இந்த வந்து தெரிவிக்கிறாங்க. 2024லேருந்து 25 அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு 4th செமஸ்டர் எழுதுவாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்வயம் எக்ஸாம் எழுதலை, கிளியர் பண்ணலை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு தியரி பேப்பர் எழுதிக்கலாம். அதில் 2 சப்ஜெக்ட் தியரி பேப்பர் ஏற்கனவே நான் வந்து அந்த சர்க்குலரில் சொன்ன மாதிரி 2 தியரி பேப்பர் வந்து இருக்குது. ஒன்று வந்து சைல்ட் ரைட்ஸ் எஜுகேஷன், இன்னொன்று ரிசர்ச் ஸ்கில்ஸு. இப்போ இந்த 2 பேப்பருக்கும் என்ன வந்து சப்ஜெக்ட் கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் கோடு எம்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 40C1, இன்னொன்று 40C2. இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து எழுதலாம் தியரி பேப்பர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த தியரி பேப்பரை வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னா அது எஸ்ஏ கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம எப்படி 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுகிறோம்ல, அது மாதிரி எஸ்ஏ கொஸ்டின்ஸாக இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து 300 வார்த்தைகள் உள்ளதாக இருக்கலாம், இல்லைனா 3 பேஜ் 5 மார்க் எழுதுகிற மாதிரி. அப்போ அது 3 பேஜ் கண்டிப்பாக எழுதியிருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் அப்போ எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கேள்விகள் கேட்பாங்க. அந்த சப்ஜெக்ட்லேருந்து 5க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஒரு கொஸ்டினுக்கு 7 மார்க், அதாவது 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அவுட் ஆஃப் 7. அப்போ அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வருது? 5 7s 35 மார்க்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்வயம் மார்க்ஸுக்கு பதில் இந்த மார்க்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்றைக்கு இந்த தியரி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th and 30th June 2026 நடக்குது. இந்த தியரி பேப்பர் எக்ஸாம், அதாவது சைல்ட் ரைட்ஸ் எஜுகேஷன், இன்னொன்று ரிசர்ச் ஸ்கில்ஸு, இது 2த்தில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் ஆஸ் ஆல்டர்னேட் கோர்ஸ் ஃபார் ஸ்வயம் எக்ஸாம் அண்ட் ஹேண்ட் ஓவர் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் டு த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர். எக்ஸ்டர்னல் வருவாங்க. அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். 29th and 30th இந்த தியரி பேப்பர் ஸ்வயம் எக்ஸாமுக்கு பதில் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு ஜூலையில் தான் வைவா வாய்ஸு. முன்னாடி ஜூன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து ஜூலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வைவா என்னைக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பதில் வந்துடுச்சு. வைவா வந்து ஜூலையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸாக்டான டேட் கொடுக்கல, பட் ஸ்வயம் எக்ஸாமுக்கு டேட் கொடுத்தாச்சு. ஸோ 2 தியரி பேப்பரும் எழுதணும்னு நினைக்கிறேன். அண்ட் போட்டிருக்காங்க 2 தியரி பேப்பரும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்வயம் எக்ஸாமுக்கு பதில் 70 மார்க்ஸுக்கு. ஸோ நீங்கள் 2 தியரி பேப்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கோங்க. ஸ்வயம் எக்ஸாம் இன்னும் எழுதி நான் கிளியர் பண்ணலை, என்னால் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. கம்மிங் 29th and 30th வந்து நீங்கள் வந்து இந்த தியரி பேப்பரை எழுதி நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்டர்னல் கிட்ட வைவாக்கு வர எக்ஸ்டர்னல் கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த காலேஜ் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதுக்குரிய மார்க்ஸ் கிடச்சிரும், ஸ்வயமோட மார்க்ஸு. ஓகே, ஸோ ஜூலையில் தான் எக்ஸாம். இங்கே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஜூலையில் தான் உங்களுக்கு வைவா இருக்கும்.